சித்தன் அருள் 1647 அன்புடன் அகத்தியர் ராஜகோபால சுவாமி கோயில் தஞ்சாவூர். சமீபத்தில் குருநாதர் அகத்தியர் பெருமான் உரைத்த ஆலய பொதுவாக்கு. இந்த வாக்கில் ராஜகோபால சுவாமி ஆலயம் தோற்றம் மற்றும் அதன் பின்னணி, ஆலய சிறப்புகள் மற்றும் அறியாத ரகசியங்கள், உண்மைகள், ராஜராஜ சோழன் ஈசனால் பெற்ற சோதனைகள். மன்னனாக இருந்தாலும் நீதி தவறானால் அதற்கும் தண்டனைகள் உண்டு, அதை அனுபவித்தே ஆக வேண்டும். உண்மையான பக்தி இருந்தால் இறை அருள் நிச்சயம் கிட்டும் என்பதை பறைசாற்றும் விதமாக அகத்திய பெருமான் உரைத்த வாக்கு. இந்த வாக்கு அகத்தியர் அடியவர்கள் வசதிக்காக 2 பாகங்களாக பிரித்து தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. 2 பாகங்களையும் முழுமையாக பார்த்து கேட்டு இறை அருள் பெற வேண்டுகிறோம். இது முதல் பாகம். வாக்குரைத்த ஸ்தலம் அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயில், தஞ்சாவூர் நகரம். ஷடாச்சரனை பணிந்து வாக்குகள் ஈகின்றேன் அகத்தியன், நல்முறையாக ஆசிகள் என்றும் நிலைத்திருக்கும் ராஜராஜ சோழனின் புகழ். ஆனாலும் பின் அவனை பற்றியும் கூட எடுத்துரைக்கின்றேன். அப்பனே எதையென்றும் புரியாமல் கூட ஆட்சி நடத்தி வந்த அவனுக்கு சில சோதனைகள் ஈசனை கொடுக்க, ஆனாலும் அதில் எல்லாம் தேர்ச்சி பெற்று நிச்சயம் உயர்வான இடத்திற்கு சென்று அனுதினமும் ஈசனையே வணங்கியும் பல கஷ்டங்களும் பல துன்பங்களும் பல வழிகளிலும் கூட வந்தடைந்தன. அப்படி பல துன்பங்கள் வந்தடைந்தும் அவன் விடவில்லை. பின் தர்மவானாகவே இருந்தான். ஆனாலும் இது அறியாது என்று கூற, இதனால் ஈசனே இன்னும் சில கஷ்டங்களை கொடுத்து, பின் இவ்வாறு இதனை கஷ்டங்களையும் பட்டு நிச்சயம் எழுந்தால் நிச்சயம் இவன் தன் வாழ்க்கையில் கூட பின் நல்ல மாற்றங்கள் வரும், இன்னும் மக்களுக்கு கூட நன்மை செய்வான் என்று எண்ணி நிச்சயம் இன்னும் துன்பங்கள் கொடுக்க அப்பொழுதும் நேர்மையாகவே ஆட்சி புரிந்தான். ஆட்சிதனில் குறைகள் எதுவும் இல்லை. குறைகள் இருக்கிறதா என்று தேடிதான் காண வேண்டும். அப்படி இருக்க ஒரு எளியோன் குடிசைதனில் வாழ்ந்து வந்தான். அவன்தனும் கூட ஈசனுடைய பக்தனே. அந்த எளியோன் அனுதினமும் பின் நமச்சிவாயா என்று ஈசனை அழைப்பது, வணங்குவது என இப்படியே ஈசனை அழைத்து வந்தான். ஆனாலும் அறிந்தும் கூட ஆட்சி செய்த அரசன் பின் இது நன்றன்று என்று உணர்ந்து, பின் அனைவரும் நம்தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சிறிது கர்வம் வந்துவிட்டது அரசனுக்கு. அறிந்தும் அறியாமல் கூட பல கஷ்டங்கள் கொடுத்தது அனைத்தும் ஈசனை என்று அவன் எண்ணவில்லை. என்னை விட பக்தியில் மிகச் சிறந்தவர்கள் இங்கு யாரும் இருக்கக்கூடாது என்று எண்ணினான். ஒரு புலவன் எழுந்து நின்று, அரசனே நில்லும், உன் பேச்சை எப்படி அறிந்தும் கூட ஏற்பது? என்னை போன்று பக்திமான் இருக்கக்கூடாது என்று எண்ணுகின்றீர்களே நீங்கள். ஒருவன் இருக்கின்றான், குடிசை தன்னில் வாழ்கின்றான். அவன் நிச்சயமாய் அறிந்தும் கூட எப்பொழுதுமே யாரையும் கண்டு கொள்வதில்லை. நமச்சிவாயா என்று மட்டும்தான் சொல்லிக் கொண்டு இருப்பான். யாருக்கும் உணவு இருக்குமோ உடை இருக்குமோ என்றெல்லாம் கவலைப்பட்டதில்லை. ஆனால் ஈசன்தான் உயிர் என்று நினைத்து கொண்டு இருப்பான். அப்படிப்பட்ட பக்தன் இருக்க இவ்தேசத்தில் நீங்களே நிச்சயமாய் உணர்ந்தும் கூட இவ்கர்மம் எந்தனை விட யாரும் பக்தன் இல்லை என்று சொல்லிவிட்டீர்களே. இது தவறு, மிக பெரிய தவறு என்று சொல்ல, உடனே ராஜராஜ சோழனும் அப்படியா என்று சோழனுக்கும் எதையென்றும் அறிந்தும் கூட பலத்த கோபம் வந்துவிட்டது. எப்படி இது சாத்தியம் என்று எதுவும் தெரியாது. அதனால் அவனை அழைத்து வாருங்கள் என்று ராஜராஜ சோழன் ஆணையிட்டார். எளியோனை அழைத்து வந்து, என்னை விட பெரிய பக்தனா நீ என்று எளியோனை பார்த்து கேட்டார் ராஜராஜ சோழன். எளியோன் செப்பினான், அரசரே இல்லை, உன்னை விட யான் தாழ்ந்தவனே என்று. ஏதோ இறைவன் கொடுப்பதை அனுதினமும் ஏதோ அவன் நாமத்தை உச்சரித்து ஏதோ இறைவனை அழைத்து வாழ்ந்து வருகின்றேன், அவ்வளவுதான். ஆனால் அனைவருமே என்னை பக்திமான் என்றெல்லாம் சொல்லி வருகின்றார்கள். ஆனாலும் வந்தது கோபம் அரசனுக்கு. புலவனே, ஏன் எதற்கு போய் சொன்னாய்? ஏன் எதற்காக இப்படி சொன்னாய்? ஏன் என்று சொல் என புலவரை கேட்க, ஆனாலும் புலவன், அரசரே இல்லை, நீங்கள் எத்தனை முறை ஒரு நாளைக்கு நமச்சிவாயனை நினைப்பீர்கள், நமச்சிவாயா என்று அழைப்பீர்கள்? ராஜராஜ சோழன் பின் தயங்கினான். தயக்கத்துடன் பதில் ஏதும் இல்லாமல் இருந்தான். ஆனாலும் புலவன் விடாமல் கேட்டார் அரசனை பார்த்து, சொல்லுங்கள் அரசரே, எத்தனை முறை அழைப்பீர்கள், எத்தனை முறை நினைப்பீர்கள் என்று. ஆனாலும் அரசனோ நிச்சயம் எந்தனுக்கே தெரியாது என்று கூறிவிட்டான். பின் அரசவை புலவன் எளியோனை பார்த்து கேள்விகளை கேட்டான். எளியவனே, பின் எத்தனை முறை என்று இவ்வரசனுக்கு தெரியாது என்று கூறிவிட்டார். ஆனாலும் நீ எத்தனை முறை நமச்சிவாயனை அழைப்பாய், எத்தனை முறை நீ அவனை நினைத்து கொண்டே இருப்பாய் என்று. அதற்கு அந்த எளியோன், நிச்சயமாய் யான் எப்பொழுதுமே அவனைத்தான் நினைத்து கொண்டிருப்பேன், எப்பொழுதுமே அவனைத்தான் அழைத்து கொண்டிருப்பேன் என்று கூற, பின் புலவன், அரசனே பாருங்கள், பின் நீங்கள் பெரியவனா அல்லது இவன்தன் பெரியவனா என்று. நிச்சயமில்லை என்று கூறி தலை வணங்கினான் அரசன். பின் புலவனை பார்த்து அவனை அனுப்பிவிடுங்கள் என்று கூறி, ஆனாலும் அரசன் யோசித்தான்.
அவன் இடத்திற்கே சென்று அவன் என்னதான் செய்கின்றான் என்று பார்ப்போம் என்று. பின் யாருக்கும் தெரியாமலே ஓர் இரவு சென்று விட்டான் இந்த அரசன். சென்று பார்த்தபோது இரவினில் கூட நமச்சிவாயா நமச்சிவாயா என்று உறங்கிய பொழுதும் கூட சொல்லிக் கொண்டே இருந்தான் அந்த எளியவன். அவன் இல்லத்தில் பார்த்தால் ஒன்றுமே இல்லை. ஒரு அடிப்படை வசதி கூட அனுபவிப்பதற்கு இல்லை. அரச புலவனுக்கு அரசன் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக அங்கே அந்த எளியோன் இடத்திற்கு சென்று இருக்கிறான் என்று தெரிந்துவிட்டது. இந்த புலவன் விசித்திரமானவன். எப்படியாவது அந்த ஏழையோனுக்கு அனைத்தும் கொடுக்க வேண்டும் என்று மனதில் கூட பல எண்ணங்கள் இந்த புலவனுக்கு. இதனால் என்ன செய்வது என்று யோசனைகள் பல பல. அரசனோ அந்த எளியோன் என்ன செய்கிறான் என்று போய் பார்த்து கொண்டு இருந்தான். இந்த புலவனோ அரச சபையில் இருந்து தங்க நகைகள், இன்னும் ஆபரணங்கள், விலை மதிப்பான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மூட்டை கட்டிக்கொண்டு வெளியேறினான். யார் பார்த்தாலும் இந்த புலவன் நியாயமானவன் என்று அனைவருமே அமைதி காத்திடுவார்கள். இப்புலவன் சொன்னால் அரசன் கூட கேட்பான். அறிந்தும் கூட அப்புலவனும் இப்போதும் பிறப்பு எடுத்திருக்கின்றான். ஆனாலும் இப்படியேதான் சென்று கொண்டிருக்க, ஆனாலும் அரசன் வந்துவிட்டான் தன் அரச இடத்திற்கே. மறைமுகமாகவே சென்று இப்புலவன் அந்த எளியோன் இல்லத்தில் எடுத்து சென்ற செல்வங்களை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு பின் வெளியே வந்துவிட்டான். ஆனாலும் பின் எளியோன் ஒன்றும் தெரியாமல் என்ன மூட்டை இது, எப்படி வந்தது என்று பார்த்து திகைத்தான். திகைத்த வண்ணம் எப்படி இது இங்கே வந்தது என்று, ஆனாலும் ஏதோ கிடைக்கின்றது என்று கூட அம்மூட்டையை பிரித்து பார்த்தால் தங்க ஆபரணங்கள், வைரங்கள், இன்னும் பல பல விலை மதிக்க தக்க பொருட்கள் அனைத்தும் இருந்தது. அவன் தனக்கு ஒன்றும் புரியவில்லை. பல விதமான யோசனைகள் மனதில். இவை எல்லாம் நாம் ஆசைப்பட்டதில்லையே என்று. ஒருவேளை ஈசனே இங்கு நிச்சயமாய் வந்து சென்று விட்டானா என்ன? இருப்பினும் நிச்சயம் ஈசன்தான் கொடுத்திருப்பான் என்று எண்ணம். இதனால் அவை எல்லாம் எடுத்து அந்த பொருட்களை கொண்டு ஈசனை லிங்கம் போலவே வடிவமைத்தான். அதுவும், ஈசனே, இது உந்தனுக்கு சொந்தமானதே. உன்னை அழகு பார்ப்பதில் இப்பொழுது மிக்க சந்தோஷம். ஆனால் இவை எல்லாம் எந்தனுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அதனால் நீயே வைத்துக்கொள் என்று எளியவர் தங்கத்தால் மற்றும் வைரத்தால் வடிவமைத்த லிங்கத்தை பார்த்து கூறிவிட்டார். இதனால் தங்கம் வைரம் அனைத்தும் கொண்டு பின் ஈசனை அழகாக வடிவமைத்து விட்டான். இதற்கு இடையில் அரச சபையில் அன்று பல சச்சரவுகள், பல பல இன்னல்கள். பின் இவ்வாறு நகைகள் காணவில்லை என்று அனைவரும் ஏங்கிக் கொண்டிருக்க, புலவனும் வந்தான். யாம் தான் எடுத்துச் சென்றோமே என்று வாய் திறந்து விட்டாலும், அரசனோ எதை எடுத்தாய், யாருக்காக எடுத்தாய், எவை என்று தெரியாமல் எப்படி நீ எடுக்கலாம், பொருட்களை எல்லாம் எப்படி கொடுக்கலாம் என்று கூறி விடுவானோ என்று பயந்து எண்ணிக்கொண்டு இருக்க, மன்னன், சரி, என்ன நடந்தது என்று நிச்சயம் கண்டுபிடிப்போம் என்று கூட, தங்க நகைகள் இவ்வாறுதான் இருக்கும். இந்நாட்டில் உள்ள அனைவரையுமே பின் நீங்கள் உணர்ந்தவர்களே. யார் எளியோர், யார் உயர்வு பெற்றோர் என்று கூட. ஆனாலும் அனைவரின் இல்லத்திற்கும் நீங்கள் சென்று சோதனை செய்து வாருங்கள் என்று உத்தரவு இட்டு விட்டான் மன்னன். அனைத்து அரண்மனை காவலர்களும் பின் இல்லமாகச் சென்று தேடி பார்க்க, எப்படியும் பொருட்கள் கிடைத்துவிடும் என்பது மன்னனின் நோக்கம், எண்ணம். இதற்கு இடையில் மன்னன், நேற்றைய பொழுதில் சென்றோமே, அந்த எளியோன் என்ன செய்கிறான் என்று பார்க்க, மீண்டும் அந்த எளியோன் வீட்டிற்கு மறுநாள் சென்று இறைவனிடம் அவன் என்னதான் செய்கின்றான் என்று பார்ப்போம் என்று கிளம்பினான். பின் எளியோன் வீட்டிற்கு சென்று பார்த்த பொழுது திகைத்து போனான் மன்னன். நேற்றைய பொழுதில் ஒன்றும் இல்லையே, இன்றைய பொழுதில் இவன்தன் இப்படி செய்துவிட்டானே ஈசனுக்கு என்று. இப்படி தங்க ஆபரணங்கள், வைரங்கள் என்றெல்லாம் கொண்டு ஈசனுக்காக அப்படியே வடிவமைத்து வைத்திருக்கின்றான் என்று எண்ணி, இந்த நகைகள் எல்லாம் நம் அரச சபையில் இருந்ததே, அதாவது அரசு கருவூலத்தில் இருந்ததே என்று உணர்ந்து, இவன்தான் திருடன் என்று மன்னன் எண்ணினான். நம்மிடம் தெரியாமலே எப்படியோ வந்து இவன்தன் திருடிவிட்டான் போலும், இங்கு பின் ஈசனுக்கு செலுத்திவிட்டான் என்று ராஜராஜ சோழன் நினைத்தான். அகத்தியர் அடியவர்களே, இதன் 2ஆம் பாகம் தொடர்ச்சியையும் முழுமையாக பார்த்து கேட்டு இறையருள் பெற வேண்டுகிறோம். லிங்க் வீடியோவின் முடிவிலும் மேலே உள்ள லிங்கிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம். சித்தன் அருள் தொடரும். மேலும் சித்தர்களின் அருளை பெற லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அன்பிற்குரியவர்களுடன் பகிர்ந்து அவர்கள் வாழ்வும் மேன்மையுற வேண்டுகிறோம்.